இமாம் இப்னு உசைமின் ரஹிமஹுல்லா இந்த வணக்கங்களின் வகைகளை பற்றி இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா குறிப்பிடக்கூடிய விஷயங்களை பற்றி நமக்கு விளக்க ஆரம்பிக்கிறாங்க. அல்லாஹை மட்டுமே வணங்குவது நம் கடமை என்பதை விளக்கிய பிறகு இந்த வணக்கங்களின் வகைகளை சொல்றதுக்கு முன்னாடி ஷேகுல் இஸ்லாம் முதல்ல அல்லாஹுதான் வணக்கத்திற்குரியவன் என்பதை விளக்குனாங்க. அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தாங்க. தௌஹீது ருபூபியாவையும் தௌஹீதுல் உலூஹியாவும் விளக்குனாங்க. தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொண்ட, அதாவது அல்லாஹ் தான் இறைவன் ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட ஒருத்தர் அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தினாங்க. அதற்கான ஆதாரங்களை முன்வைத்தாங்க. அதற்கு பிறகு வணக்க வழிபாடுகளில் சில விஷயங்களை இங்கே விளக்குகிறாங்க. அந்த வணக்க வழிபாடுகளை பற்றி சொல்லும்போது ஷேக் அவர்கள் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் போன்றவையும் வணக்க வழிபாடுகள் என்று சொல்கிறாங்க. அப்போ இதற்கான ஆதாரம் இந்த மூன்றும், அதாவது இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூன்றுமே அல்லாஹுடைய தீனாக இருக்கிறது. ஏன்னா அல்லாஹுடைய தீன் இது வாழ்க்கையில் செயல்படுத்துறதுனா அல்லாஹ் வணங்கி தான் ஆகும். ஒருத்தர்கிட்ட இஸ்லாம் இல்லை அப்படின்னா அல்லாஹ் வணங்கியவர் ஆக மாட்டார். ஒருத்தர்கிட்ட ஈமான் இல்லைன்னா அவர் அல்லாஹை வணங்கியவர் ஆக மாட்டார். ஒருத்தருடைய இஹ்சான் இல்லாதவராக இருந்தார்னா அவர் அல்லாஹை வணங்கியவராக ஆக மாட்டார். அப்போ அதுதான் தீன். எது? இஸ்லாம், ஈமான், இஹ்சான், இந்த மூன்றும் சேர்ந்தது தான் தீன்.